அர்ச்சுனா எம்பிக்கு யாழ் நகரில் பேனர் வைத்து செருப்பு மாலை அணிவிப்பு. காரில் வந்து பேனரை கிழித்தெறிந்த அர்ச்சுனா எம்பி. சைக்கிள் கட்சிதான் இதை செய்தது என்றும் அர்ச்சுனா எம்பி குற்றச்சாட்டு. பிரிண்ட் பண்ணி அதில் போட்டிருக்கீங்க சைக்கிள் கட்சியாக செய்கிறது. ஆனால் இப்படி செய்கிறதாலே இப்போ அரசியல் செய்யல சமத்துக்கு அதை விளங்குங்க. வாளுகள் கொஞ்சம் பேர் இருக்கணும் அர்ச்சுனாவோட படத்தை பிரிண்ட் பண்ணி இப்போ நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்கலடாப்பா எனக்கு இந்த அளவு வரவேற்பு வந்து இந்த படத்தை பிரிண்ட் பண்ணி அதுக்குள்ள தண்டை வீட்டில் இருக்கிற மினக்கடை மனசு புள்ளியில் ரெண்டு செருப்பை கொண்டு அதில் கொள்ளி நான் வீடியோ கிழிச்சறிஞ்சிட்டு நான் போடுறேன். அந்த வீடியோ டேஷ்போர்டில் இருக்கும் பார்த்துட்டு நான் ஜோதிச்சேன். இது என்னென்றால் கஜேந்திரமேண்ட நிறைத்தனம் என்னடா கொண்டு எந்த கொழுவி இருக்கிறாருண்டா டக்ளஸ் இந்த ஏரியாவில் குருநாள் சார் இவர் நான் இதில் கொழுவின நான் இப்போ டக்ளஸ் தான் அதுக்குள்ள கொண்டே கொழுவி இருக்கிறாரு. ஆனால் முழுக்க இவற்ற குருநகர் இணைப்பாளர் தான் அதில் நின்று கஜேந்திரமேட்ட ஆள் தான் நின்று அதில் இரவிரவர் சிசிடிவியும் எடுத்திருக்கு. ஆனால் இதில் போய் மினக்கட்டு இருந்தவங்களுக்கு வழக்கு போட்டுக்கொண்டே என்ன கொழுவினியாண்டு நீ கொழுவினா அது எனக்கு தான் சந்தோஷம். இது கொழும்பு நியூஸ்ல எல்லாம் போய் கொண்டிருக்கு. பார்த்தோன்னா கொழும்புல இருக்காது அதில் இதில் எல்லாம் போய் கொண்டிருக்கு. அர்ச்சுனாவுக்கு செருப்பு மாலை போட்டு ஆதாரமில்லாத அனாவசிய பேச்சுக்களை பொது வழியில் அர்ச்சுனா எம்பி இனி பேசக்கூடாது. கடுமையாக எச்சரித்த யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம். பாராளுமன்றத்தினுடைய கௌரவ பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருப்பதால தனக்குடைய பேச்சு சுதந்திரம் இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இருப்பினும் மன்றானது பாராளுமன்றத்தினுடைய ஒரு குடிமகனாக இருந்தார். பாராளுமன்றத்தின் உறுப்பினராக அதே நேரம் சோசலிச இலங்கை குடியரசினுடைய குடிமகனாக இருந்தாலும் தன்னுடைய பேச்சு சுதந்திரத்துக்கு ஒரு எல்லை இருக்குது என்பதும் ஒரு தனிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு வைத்தியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி அவர் ஊழல் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வசனங்களும் சரி எந்தவித ஒரு முறையான எவிடன்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணப்படலை. அதே நேரம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவங்க பேச முடியாது என்றும் கௌரவ மன்றனால உறுதியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் கௌரவ மன்றானது இன்றைய தினம் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றார் இனிமேல் டாக்டர் கிருஷாந்தியுடைய மனுதாரர் மேல எந்த அவதூறான பரப்புகளையுமே அவர் பரப்பக்கூடாது என்றும் அதே நேரம் இதுவரை ஒரு பரப்புன வீடியோஸ் அனைத்தையுமே இணைய தளங்கள்ல இருந்து ரிமூவ் பண்ணிவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் சலசலப்பு. பருத்தித்துறையிலே கட்கோல பிரதேசத்திலே நீங்கள் சொல்லி ராணுவ முகாமை எடுத்திருக்கிறார்கள் உடனடியாக. அதே போல உடனடியாக எடுத்திருந்த நேரத்தில் இன்று வரைக்கும் உங்களுடைய அறுவடைகள் மண்கடத்தலில் இருந்து முழுக்களையும் செய்கிறார்கள். அங்க ரவுடித்தனத்தில இருந்து எல்லாம் செய்கிறார்கள். ஐயா நீங்கள் அந்த அப்பாவுக்கு வந்து கதைக்க சொல்லுங்க. அந்த கதையை சொல்லுங்களேன். உங்களுடைய ஆள் வந்து எல்லாருக்கும் தெரியும். நிப்பாடுங்களே தெரியுமா அமைச்சர் தெரியுமா என்ன அடிப்படையில சரி 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 தைசால் அவர்களே இல்ல ஒரு சபையை குழப்பறாங்க. எல்லா டிசியும் குழப்பறாங்க. இல்ல கொஞ்சம் நிரோஸ் கொஞ்சம் இருங்களே ப்ளீஸ் 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 கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் இருங்களே அமைதியா இருங்க. சரியா சரியா இல்ல இந்த பிரச்சனையை தோல நீங்க 1000 தடவை பேசிருக்கீங்க தானே. இது உங்களை விட எங்களுக்கு அக்கறை இருக்கு. அதுதான் நான் சொல்றதுக்கு. நீங்க உங்களோட பொலிட்டிக்கல் செய்யறது இங்க வச்சு செய்யாதீங்க ப்ளீஸ். உங்களோட அங்க வச்சு கொள்ளுங்க. இல்ல இல்ல அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. அந்த தம்பிக்கு சில விட அந்த தம்பி தான் நான் பேசுறேன். கையால அந்த தம்பிட்ட நாங்க கேட்கணும். அவர் எங்க இருந்தவர். நான் 2020 இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இங்க இருக்கிறேன். அதுக்கு முதலும் நாங்கள் இருந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக ராணுவத்திடம் இருந்து காணி விடுவிக்கப்பட வேணும் என்று சொல்றதா நாங்கள் தான் செய்யறோம். அவ்வளவு சொல்றேன். நீங்கள் எங்க இருந்தீங்க? இதுதான் முதல் தடவை நீ நிரம்பி கலைக்கிறது.
ஒவ்வொரு கூட்டத்திலும் வந்து நாங்கள் கதைக்கிறோம். எழுத்து மூலமா வந்து நாங்கள் கொடுத்திருக்கோம். நாங்கள் மட்டும் இல்ல, இதுல உங்களோட கையாக வந்து இங்க கொண்டு வந்து குழப்ப பார்க்காதீங்க. யாழ்ப்பாணம் செம்மணி மருத புதைக்குழி அகழ்வு பணிகளை இன்று பார்வையிட்டார் நீதியமைச்சர். தீர்வு வேண்டி போராட்டமும் முன்னெடுப்பு. அமைச்சர் வர போறான், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தானே. உயிர்களை கொடுத்துட்டு 17 வருஷமா இப்படி தெரியும். அவங்களோட இருந்த 450 பேர் செத்து போயிடும். உயிரை கொடுக்க தயாரா உயிர் போகும் வரைக்கும் நிற்போம். கையில கொடுக்கிறாங்க. எத்தனை ஆயிரம் பேர் கையில ஒப்படைக்கிறாங்க. ஓஎல் பரீட்சை முடிவுகள் இன்று வெளியாகலாம். பரீட்சை திணைக்களம் அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையின் பெறுபேறுகள் இன்று இரவு அல்லது நாளை அதிகாலைக்குள் இணையதளத்தில் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கு வருகின்றது மெட்ரோ பேருந்துகள். அன்பளிப்புகளை அள்ளி வழங்கும் சீனா. இலங்கையின் பொது போக்குவரத்து துறையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 104 புதிய போட்டோன் மெட்ரோ ரக பேருந்துகள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. சீனாவின் பெய்ஜிங் நகரின் அமைந்துள்ள போட்டோன் உற்பத்தி தொழிற்சாலையில் இந்த பேருந்துகளை உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் விசேட நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. இதில் லங்கா மெட்ரோ டிராசின் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பேருந்துகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இருந்து கடலுக்கு சென்ற கடல் தொழிலாளர் ஒருவர் நாகப்பட்டினம் கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த 11ஆம் தேதி நெடுந்தீவு பகுதியில் இருந்து கடற்தொழிலுக்காக சென்றிருந்த வேளை காணாமல் போயுள்ளார். இந்நிலையில் இன்று அவரது சடலம் தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.